அணு உயிருக்கே இவ்வளோ பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அணு உயிரை கயல் காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கதைகளமாக இருக்குது. இன்றைக்கி கயல் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே கயலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷாலினி அவங்களோட நகையை எடுத்துகிட்டு வந்து தனத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது தெரிஞ்ச ஷாலினியோட அம்மா வேதவழி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு கயல்கிட்ட சண்டை போடுவாங்க. எதுக்காக எங்கள் வீட்டு நகையை வாங்கிட்டு வந்தீங்க, இந்த பொழப்புக்கு நீங்கள் தூக்கு மாட்டி அப்படிங்கிற போல ரொம்பவே தரைகுறவாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட கயல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஷாலினி கிட்ட நீ எடுத்துகிட்டு உங்கள் அம்மாட்ட அந்த நகையெல்லாம் கொடு, இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஷாலினி எடுத்துகிட்டு வந்தால் அவங்க அம்மாட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கயல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனத்துக்கிட்ட போயிட்டு இந்த நகையெல்லாம் வேணான்னே, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹோட்டல் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்போ நான் செத்ததுக்கு அப்புறமா வச்சு தர போறியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட கயலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். எதுக்காக அண்ணி திரும்பவும் அப்படிலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஆனந்தி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தனத்துக்கிட்ட போய் டைரக்டாகவே சொல்லியிருப்பாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஒரு கேவலம் 10 லட்சம் காசுக்காக அக்காவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் உங்களுக்காக அக்கா எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு இப்படி பேசுகிறீங்க, நன்றி கட்டத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட கயல் ரொம்பவே திட்டியிருப்பாங்க ஆனந்தியை. எதுக்காக நீ அண்ணிக்கிட்ட இப்படி பேசுகிற, எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க நம்ம அண்ணி, அவங்க தானே திட்டுறாங்க, போட்டு வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கயல் மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க தனத்துக்கிட்ட, மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி. உடனே தனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்காக நீ மன்னிப்பு கேட்குறேன், நீனே எல்லாரையும் பேச விட்டுட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறாப்பெல்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரொம்பவே எல்லார்கிட்டையும் சண்டை போட்டேன்னா தனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்காக தான் நான் முன்னாடியே வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன், யாருமே என் பேச்சு கேட்கல, எவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒன்று, நான் மட்டும் தான் தனி அப்படிங்கிறப்பல சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கயல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. தனம் கேட்காம நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அனு பாப்பாவுக்கு மயக்கமும் வந்துடும். ஒரு பக்கம் இப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அதை பார்த்து அணுவுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அணு மயக்கம் போட்டு விழுந்ததை கயல் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க எல்லாருமே. அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்பவே பாப்பாவுக்கு சீரியஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கயலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இது வரைக்கும் அணு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்த நிலையில் 10 லட்சம் பணம் கட்டி அணுவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிடுவாங்க. இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதை தனத்துக்கு எல்லா உண்மை தெரிய வரப்போகுது. அதாவது 10 லட்சம் அணு உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வச்சிருக்கா கயல் அப்படிங்கிற உண்மை தெரிய வரப்போகுது. அடுத்த கட்ட கதைகளமாக தனத்துக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அணு உயிரையும் காப்பாற்றிடுவாங்க கயல் அப்படிங்கிற போல தான் கொண்டு போக போகிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.